ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க ஃபேக் போலீஸை வச்சு இது பண்ணலான்னு. உண்மையான போலீஸ் வந்து இந்த ஃபேக் போலீஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நண்பர் டிடிஎஃப் வசன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினதை அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லியிருப்பாரு. போலீஸ் கிட்ட மாட்டின நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் இந்த கதையை சொல்றேன். நிறைய வைரல் ஆக நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி அவனை நினைச்சு கூட பார்க்கல. நிறைய நடந்தது, எனக்கு தப்பு மைண்டுக்கு இது வரமாட்டேங்குது. அப்புறமா போலீஸ் ஜீப்ல ஏற்றி கூட்டு போயிட்டு ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அது ஒரு மாதிரி ஆச்சு. கர்மா இஸ் பூமராங் ப்ரோ. எங்களை ஜீப்ல ஏற்றி கூட்டு போயிட்டாங்களா? எல்லாத்தையுமே ஜீப்ல ஏத்திட்டாங்களா? ஒரு பெரிய போலீஸ் வந்து நல்லா வெறப்பா ஃபிட்டா துரசிங்க மாதிரி இருந்தாரு. அவர் மட்டும் ஏண்டா கஷ்டப்பட்டு நாங்கள் ராவு பகலமாக படிச்சு கிடிச்சு எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனா ஓகே மக்களே, நம்ம நண்பர் டிடிஎஃப் வசன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினதை அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லியிருப்பாரு. போலீஸ் கிட்ட மாட்டின நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் இந்த கதையை சொல்கிறேன். ஓகே அந்த ஸ்டோரியெல்லாம் தேவையில்லை. போலீஸ் கிட்ட மாட்டினதை பற்றி பேசுவோமா இல்லை எக்ஸ்ட்ரா பேசுவோமா? நான் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு எடிட்டராக வேலை பார்த்தேன். ஆங்கராக ட்ரை பண்ண சான்ஸ் கொடுக்கல. அப்போ திடீர்னு கேசவ் ப்ரோ, அவர் பேர் சொல்லாமா, நம்ம தலைவன் தானே, கேசவ் ப்ரோ வந்து என்ட்ரானார். அவர் தான் எனக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்த்துட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. என்ன சான்ஸ்னால், எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் அப்போ தலைவன் பீக்குன்றதால இப்பயும் பீக் தான், நான் தப்பு சொல்ல, தப்பாக சொல்லி உதவும் அதோடய பீக் தான். எடுத்த உடனே டிடிஎஃப் வாசனுக்கு வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணுற மாதிரி நடிக்கணும், அந்த நான் சான்ஸ் தரேன்னு சொல்லி அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஆஹா, அருமையான சான்ஸடா சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்த மக்களே. எல்லாமே சந்தோஷமாக தான் போச்சு. கடைசியில் தான் ஆப் வந்துச்சு. சரி, அதை விடுங்க. நானும் என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்பு, எனக்கு ஒரு போலீஸ் கெட்டப்பு. நிறைய நடந்தது, எனக்கு தப்பு மைண்டுக்கு இது வரமாட்டேங்குது. நடந்து ரொம்ப நாள் அதான் மைண்ட்லேயே வரமாட்டேங்குது மக்களே. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இஸ்லாம் மாட்டின்னு பக்கவாக போயிட்டு அவங்க சொன்ன ஸ்பாட்டில் போய் நின்ட்டோம் மக்களே. ஒரு சந்தில் நிற்க சொன்னாங்க. அங்கே போய் நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் நின்றுட்டோம். திடீர்னு எங்கள் டீமுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. பாய்ஸ், நீங்கள் இங்கே நிற்காதீங்க, ஈஸியாக மெயின் ரோட்டில் போய் நில்லுங்கன்ட்டாங்க. சரி, நம்ம டீம் தான் இருக்கிறாங்களே, நம்ம டீமே சொல்லுது, நம்ம டீம் நம்மளை பார்த்துப்பாங்க சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக கம்பீரமாக போய் நின்ட்டோம் மக்களே. மெயின் ரோட்டில் நின்று தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஃபேக் போலீஸு, அந்த வழியாக போயிருந்த ரியல் போலீஸ் வந்து நாங்கள் ஆர்வமாக ஜாலியாக காத்துன்னு இருக்கோம். ஆஹா, டிடிஎஃப் வரப்பா, அவர் போட்டு செய்ய போகிறோம், அது வைரல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன இது? ஒருத்தர் வந்து எங்களை ஒரு மாதிரி முறைச்சலாக பார்த்துட்டு போனார். சரி, ஏதோ சும்மா போலீஸ் காஸ்டியூம் போட்டுக்கல, அதை பார்த்துட்டு சில பேருக்கு போலீஸை பார்த்தா பிடிக்காது. சரி, அந்த மாதிரி பிடிக்காத மாதிரி போகிறாருன்னு நினச்சி விட்ட மக்களே. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டே இருக்கோம். இப்போ டிடிஎஃப் வருவார், அவரை மடக்கி பிடிச்சி நம்ம நல்லா மண்டியை கழுவி நம்ம ஃப்ராங்க் பண்ணி மாசு பண்ணிடலான்னு நினைக்கும் போது தமாசாயிடுச்சு மக்களே. டிடிஎஃப் வரத்துக்கு முன்னாடியே அந்த எங்களை ஒருத்தர் முறைச்சலாக பார்த்துட்டு போனார்ல, அவர் போய் ரியல் போலீஸை கூட்டின்னு வந்துட்டு எங்களை ரிக்வெஸ்டார் மக்களே. சரி, நாங்களும் வந்து போலீஸ் வந்து அங்கேயே பேசிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீப்பில் ஏற்றிட்டாங்க மக்களே. எங்களை ஜீப்பில் ஏற்றுமே கூட்டு போயிட்டாங்களா? கூட்டு போயிட்டு வந்து அங்கே ஒரு 4-5 போலீஸ் இருந்தாங்க. ஒரு பெரிய போலீஸ் வந்து நல்லா வெறப்பா ஃபிட்டாக துரசிங்க மாதிரி இருந்தார். மீசெல்லாம் இல்லை, வெறப்பா அந்த மாதிரி இருந்தார். அவர் மட்டும் சொல்லியிருந்தார், மாமன் அவன் கண்டி என் கையில் மாட்டினானா, எங்களை இல்லை டிடிஎஃப், அவன் கண்டி என் கையில் மாட்டினானா வச்சிங்களேன், அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் அவர் மேலே அப்போ வந்து நிறைய போலீஸுங்க அவர் பார்த்தாலே கொஞ்சம் அவர் மாட்டினா போதும் நினைப்பாங்களே, அந்த மாதிரி அவர் மேலே கொஞ்சம் காண்டாக இருந்தார். அப்புறமா எங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல் பசங்க மாதிரி லெட்டர் எழுதி வச்சிட்டாங்க மக்களே. அப்புறமா வந்து லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் 2-3 போலீஸ் வந்தாங்க, நல்லா ஜாலியாக பேசுனாங்க. ஆனால் அந்த ரஃப்பான போலீஸ்கார் தெரியுமா, அவர் நாங்கள் ஃபேக்காக ட்ரெஸ் போட்டது கூட காண்டாகலை. ஆனால் ஃபேக்காக ட்ரெஸ் போட்டதில் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் ட்ரெஸ் போட்டோம் போல, அதுதான் அவருக்கு காண்டு. ஏண்டா கஷ்டப்பட்டு நாங்கள் ராவு பகலமாக படிச்சு எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனால் நீங்கள் வந்து ஃபேக்காக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெரிய போலீஸ் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டாக பேசினார். அப்புறமா பண்ணா பேசிட்டார். நான் தான் கொஞ்சம் கலகலன்னு பேசுவேன்ல, அந்த கலகலன்னு பேசி எப்படியே அவர் மைண்டுக்கு மாற்றி விட்டு இது உண்மை ஃபேக்கெலாம் இல்லை, உண்மையாக தான் நான் ஜாலியாக கொஞ்சம் அப்படி பேசினதால் அவ்வளோ ஓஞ்சி போனால் விட்டாங்க. ஆனால் என்னால் மட்டும்தான் உள்ள, என் டீம் கொஞ்சம் பேசின விதம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்டர் வந்து நம்ம நண்பர் டிடிஎஃப் வாசனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம நண்பர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தா தெரியுமா? எனக்கு போட்டிங்களா செட்டிங் எப்படி? கர்மா இஸ் பூமராங் ப்ரோ. எப்படி? ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் பாத்தீங்களா ப்ரோ? ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, சந்தில சிந்து பாடுறதுல நம்ம கில்லிமா
உங்களை யாருப்பா இந்த மாதிரி பிராங்க பிளான் பண்ணது? இப்போ என்ன பார்க்கணுங்கிறாங்களா? சரிப்பா சரிப்பா சரிப்பா, நான் vlog என் பண்ணிட்டு வரப்பா. எல்லாத்தையுமே ஜீப்ல ஏத்திட்டாங்களா? அப்புறமா செட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போனால் தலைமைங்களை வச்சு செய்கிறான், கலாயிறான் போட்டு. நேற்று அவர் சொன்ன டைலாக் இன்னும் கூட என் காலில் ஓடிட்டே இருக்குது. எப்பா ஹோட்டலில் இருக்கிற லைட்டு ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன் அதால் அப்புறம் பல்ப் நீங்கள் இருக்கீங்களா சொல்லிட்டு பயங்கரமாக பங்கமாக கலாச்சாரு. என்ன பண்ணுறது, நம்ம அப்போ வீக்கு, இப்போயும் வீக்கு தான், தலைமை பீக்கு தான். என்ன பண்ணுறது, நம்மளும் ஒரு டைமில் பீக்கில் வருவோம். அந்த நம்பிக்கை தான் எல்லாமே, நம்பிக்கை தானே எல்லாம். அப்புறமா தலைவங்கிட்ட பேசி கீசி அப்படியே ஃப்ரெண்டாகி அப்போ அவர் ஃப்ரெண்டானாரோ இல்லையோ, அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேர்லாம் மறந்து போச்சு மக்களை. ஒரு பையன் ஷார்ட்டாக இருப்பான், அவன் பேர் தெரில, செம்மையாக அவன் கூட அட்டாச் ஆனான். அவன் பேர் தான் கேட்கல, அவன் நம்பரும் வாங்கல, அப்படியே விட்டேன் நான். அங்கே வந்து நம்ம விக்கி இருக்கார்ல, அமுகு டுமுகு அம்மாள் டுமால் தான் சொல்லிட்டு ஒரு இந்த ராஜா பகுது மாதிரி இருக்கா, அவரும் அங்கே இருந்தார். அவர்கிட்ட பேசி அப்புறம் அப்படியே ஃபன்னாக போயிருந்தது. அப்புறமா எல்லாம் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் டீம் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன் மக்களே. இதுதான் மக்கள் நடந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. எப்பவுமே பிளான் பண்ணி பண்ணுறதோட பிளானே இல்லாமல் நடக்குது பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. ஸோ வந்து இவங்களே வந்து பண்ண ஒரு 3 பசங்களை வந்து பண்ணா இந்த மாதிரி என்னை பிடிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. போலீஸே அந்த ஃபேக் போலீஸை தூக்கிட்டாங்க. கர்மா இஸ் பூமராங் ப்ரோ. ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க ஃபேக் போலீஸை வச்சு இது பண்ணலான்னு. உண்மையான போலீஸ் வந்து இந்த ஃபேக் போலீஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நண்பர் டிடிஏ பசங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டினதை அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லியிருப்பாரு. போலீஸ் கிட்ட மாட்டின நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் இந்த கதையை சொல்கிறேன். நான் நிறைய வைரல் ஆக நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி அவனை நினச்சி கூட பார்க்கல. நிறைய நடந்தது, எனக்கு தப்பு மைண்டுக்கு இது வர மாட்டேங்குது. அப்புறமா போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கூட்டு போயிட்டு ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அது ஒரு மாதிரி ஆச்சு. கர்மா இஸ் பூமராங் ப்ரோ. எங்களை ஜீப்பில் ஏற்றி கூட்டு போயிட்டாங்களா, எல்லாத்தையுமே ஜீப்ல ஏத்திட்டாங்களா. ஒரு பெரிய போலீஸ் வந்து நல்லா வெறப்பா ஃபிட்டா துரசிங்க மாதிரி இருந்தாரு. அவர் மட்டும் ஏண்டா கஷ்டப்பட்டு நாங்கள் ராவு பகலமாக படிச்சு கிடிச்சு எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனால்